அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. குட் ஈவினிங் டு ஆல். பார்க்கலாமா? என்னப்பா 3 பேர் தான் இருக்கீங்க, சிறப்பாக இருக்குது. பா மனோஜ்குமார் இப்போ தான் வரானா? பா ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் யார்ப்பா படிக்கிறீங்க? படி. சாப்பிட்றீங்களா? நீ படி. இன்னைக்கு படிமா. சாப்பிட்றீ? நான் படி. நீ படி. சரி, ஓகே. 16ஆம் தேதி படிமா. ஃபர்ஸ்ட் 16ஆம் தேதி படிமா. முதல்ல நேற்று கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, அதுக்கப்புறம் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிங்கம்மா. ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவில் மொத்த விலை பணவீக்கம் மார்ச் மாதத்தில் 0.53 ஆக இருந்து 13 மாதங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஒரு நிமிஷம் பொறுமையா படி. ஏப்ரல் மாதத்துல என்னது மொத்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், WPI ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், மொத்த விலை கூடியது அதிகமாக கம்மியாக அதிகமா இருக்கு சார். 1.26 ஆக உயர்ந்துள்ளது. மொத்த விலை குறியீடு அதிகம். விலை குறியீடு அதிகமான அர்த்தம் உங்களுக்கு? அப்ப விலைவாசி ஏறுமுகத்தின் அர்த்தம். பணவீக்கம் அதிகமாகுது, விலைவாசி அதிகமாகுதுல்ல, அப்புறம் மொத்த விலைக்குள் அதிகமாகும், பணவீக்கம் அதிகமாகும், பணத்துக்கான மதிப்பு குறைந்தது, பணவீக்கம் அதிகமாகும். 0.53 இருந்து 1.26 உயர்ந்திருக்கு சார். 0.53 இருந்து 1.26 போயிருக்குது. அப்ப மொத்த விலை கூடி ஏற்றம் அடைஞ்சிருக்கு, விலைவாசி ஏறுதல், அதான் மொத்த விலை குறியீடு. இன்னொரு குறியீடு தெரியுமா? CPI தெரியுமா இல்லையா? CPI நுகர்வோர் விலை குறியீடு. இது வாரம் வரும், அது மாசம் வரும். நுகர்வோர் விலை குறியீடு இது ஒவ்வொரு வாரம் வரும். குறிப்பா காய்கறிகள் இதெல்லாம் இருக்கும். நுகர்வோர் விலை குறியீட்டுல நுகர்வோர் அதிகமாக பண்றாங்க பாத்தீங்களா? குறிப்பா இந்த விலை குறியீடுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் சொல்லுங்க? கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் விலை இதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கும். கச்சா பொருட்கள் விலை ஏறனா அதிகமா கச்சா எண்ணெய் இது முக்கியமான ஒரு டிட்டர்மினா இருக்கும். அது மட்டும் ஏற ஆரம்பிச்சா மற்ற எல்லா விலையும் ஏறும். இதான் ஒரு பேஸ், அடிப்படையா இருக்கும். இது ஏற ஆரம்பிச்சா எல்லாமே ஒரு அடிப்படை தான். அடுத்த பாயிண்ட்பா. இந்தியாவிற்கு ஒரு பெருமையான தருணத்தில் அதன் 3 இலக்கிய பொக்கிஷங்கள் ராம் சரித் மனாஸ், யுனெஸ்கோ அமைப்பு தெரியுமா? உலக ஆசிய பசிபிக் பிராந்திய பதிவேட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ அமைப்பின் ஹெட் குவார்டர்ஸ் எங்க பாருக்குது? என்னப்பா யுனெஸ்கோ அமைப்பு ஹெட் குவார்டர்ஸ் தெரியாதாப்பா? பாரிஸ்பா. ஏன்பா? எத்தனை முறை சொல்லிருக்கோம் பாரிஸ்ல இருக்குது. இந்த அமைப்பு என்ன பண்ணது? நம்ம இந்தியாவுடைய பொக்கிஷம்னா முக்கியமான நூல்களா? முக்கிய நூல்களாமா? கலாச்சார பாரம்பரியம்னு சொல்லிருக்கு. கலை சார். கலை முக்கிய பொக்கிஷம் என்னென்ன இருக்குது? ராம் சரித் மனாஸ். ராமசரித மனாஸ் தான் ராமாயணம். சரித் மனாஸ் தான் மனாஸ். பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம் யாரு எதுவும் தெரியுமா? பஞ்சதந்திர கதைகளை யாருமா? பஞ்சதந்திர கதைகள் பரீதுலாம் இல்லையா? விஷ்ணுகுப்தர். பஞ்சதந்திர கதைகள் குப்தர் காலத்துல ஒரு மிகவும் முக்கியமான படைப்பு அது. ஓகேவா? விஷ்ணுகுப்தர் எழுதுனது. அடுத்தது ஷஹ்ருத லோகனா எழுதுனாங்க. லோகனம் முக்கியமான 3 புத்தகம் யுனெஸ்கோல பொக்கிஷ சின்னமா மாறப்பட்டிருக்குது. இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமை. ராமச்சந்திர மனாஸ் முக்கியம். ஹிந்தியில் எழுதினாங்க ராமச்சந்திர மனாஸ். ராமாயணம் தான் ராமசரித மனாசா மாறி போச்சு. 3வது பாயிண்ட்மா. ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையில் தமிழ்நாட்டை சேர்ந்த பி. ஷியாம் நிக்கில் நாட்டின் 85வது பி. ஷியாம் நிக்கில். கிராண்ட் மாஸ்டரா? ஆமா சார், 85வது கிராண்ட் மாஸ்டர். கிராண்ட் மாஸ்டர் அதிகம் கொண்ட நாடு இந்தியாவா மாறுது. 85வது. ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் யார்? தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு
ஆனந்த் சார். விஸ்வநாத் ஆனந்த் கிராண்ட் மாஸ்டர். அவர் தான் முதல்ல வந்து ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது வாங்கினார். ஃபர்ஸ்ட் வந்து விஸ்வநாத் ஆனந்த். விஸ்வநாத் ஆனந்த். இப்ப அந்த அவார்டு என்னன்னு மாத்திருக்காங்க. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு என்ன அவார்டா மாத்திருக்காங்க? தயானந்த் சந்த் அவார்டு. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா வந்து தயானந்த் சந்த் அவார்டா மாத்திருக்காங்க. தயான் சந்தா மாத்திருக்காங்க. தயான் சந்தா. அடுத்த பாயிண்ட்மா. குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் என்ற பொருளாதார சிந்தனை குழுவின் தரவுகளின்படி 2023-24 நிதியாண்டில் அமெரிக்காவை விஞ்சி இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்களிப்பாக சீனா உருவெடுத்துள்ளது. வர்த்தகம் பத்தி அமெரிக்காவை சீனா மிஞ்சி இந்திய வர்த்தகம் இந்தியாவில் வந்து யூஎஸ்ஏ யார் மிஞ்சிருக்கிறா? அமெரிக்காவை சீனா மிஞ்சிருக்குது. அமெரிக்காவை மிஞ்சி உள்ளது. யூஎஸ்ஏ மிஞ்சி சீனா உள்ளது. சீனா மிஞ்சி இருக்கு. எல்லாமே முக்கியமான பாயிண்ட்பா, கரெக்டா எழுதுங்கப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்டே முக்கியம். மொத்த விலை குறியீடு ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து அதிகமாயிருக்குது. மார்ச் ஏப்ரலும் அதிகமாயிருக்குது. சிபிஐனா நுகர்வோர் விலை குறியீடு, அது வாரம் வெளியிடுவாங்க. ஓகேவா? இது மந்த்லி ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் மந்த்லி வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முக்கியமான ஒரு பேஸா இருப்பது கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெய் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய ஃபியூல் பிரைஸ், எரிபொருள் வந்து ஒரு முக்கியமான அடிப்படை அம்சமா இருக்கும் உங்களுக்கு. எரிபொருள் பரிது வரலையா? எரிபொருள் வந்து முக்கியமான அம்சமா இருக்கு. எரிபொருள் விலை வந்து இந்த இன்ஃப்ளேஷனை வந்து தீர்மானிக்கும். எரிபொருள் தான் மிக முக்கியமா இருக்கும் உங்களுக்கு. வீக்லி எது மந்த்லி சார்? ஆமா வீக்லி மந்த்லி உங்களுக்கு எரிபொருள். சிபிஐ வந்து மந்த்லியா சார்? வீக்லி. இது சிபிஐ வீக்லி அப்படி வாரம் வெளியே வரும். டபிள்யூபி மந்த்லியா வருது. யுனெஸ்கோ தெரியும், பாரம்பரிய சின்னங்களை கொண்டு வருது. 3 புத்தகங்களை பொக்கிஷம் வாங்கியிருக்குது. ராமச்சந்திரா மனாஸ், விஷ்ணுகுப்தர் எழுதிய பஞ்சதந்திர கடை, யோகானான் சொல்லி 3 புக்கையுமே. அதுக்கப்புறம் 85வது கிராண்ட் மாஸ்டர் ஷியாம் நிக்கில். அதுக்கப்புறம் இந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா தான் தயான் சந்தா மாறி போட்டு. ஓகேவா? அப்புறம் 2023-24 வர்த்தகத்தை, இந்தியாவுடான வர்த்தகத்தை அமெரிக்காவோட சீனா மிஞ்சிருக்கு. எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் முக்கியம்ப்பா. கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. யார் இது போடுறீங்க? சொல்காவா யாருப்பா? காப்பி ரைட்டிங்க போட்டீங்க. நீதான் காப்பி ரைட் பண்ணி போகணும். கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. எல்லாமே முக்கியம். யுனெஸ்கோ ஹெட் குவார்டர்ஸ் கேட்டால் மனோஜ்குமார் தெரியல. மனோஜ்குமார்லாம் இருக்கிறான். சொல்லணுமா இல்லையாப்பா? பாரிஸு யுனெஸ்கோவுடைய ஹெரிட்டேஜ் பிளேஸே நடத்துகிறோம். சலகாலாம் இருக்கீங்க அப்பா. கரெக்டாக சொல்லணும்லப்பா. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியாது. எழுதியாச்சாமா? நோ சார். சார் ஒரு 2 minutes சார் ப்ளீஸ். டேக் யுவர் ஓன் டைம். இல்லை அவன் பப்ஜி விளாட்றான். ஸ்ட்ரக் ஆகுது. வர சொல்லு. உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், பயங்கரமா இருந்து இன்னைக்கு. அப்பா எவ்வளவு அறிவுபூர்வமாக இந்த 68 நாள் நடத்துறோம் தெரியுமா? அதெல்லாம் பார்த்து அதை வந்து அறிவுபூர்வம் ஆக்கி கொள்ளணும். ஓகேவா? சமுதாயம் வந்து பயன்பெறட்டும் என்ற ஒரு நோக்கில். நேற்று சூப்பராக 4 பேர் எழுதுறீங்க பரீட்சை. பேப்பரை வாங்கி கொடுத்தா, ஃபுல் டெஸ்ட் பேப்பரை வாங்கி உங்களுக்காக கொடுத்தா 4 பேர் எழுதுறீங்க. சார் 1 செகண்ட் பாயிண்ட் இருக்குல்ல சார், அதுல 3வது ஒன்னு எழுதிருக்கீங்க சார். லோகனா. ஆமா, 3மே புத்தகம் தான். பஞ்சதந்திர கதைகள் புத்தக காலத்துல முக்கியமானது. ஓகேவா? லோகனா அந்த புத்தகம் சார். 3மே என்னது சார்? புக் நூலா? ஃபேமஸான புத்தகங்களை யுனெஸ்கோ வந்து அதை வந்து இந்த பாரம்பரியம் ஆக்குது.
நம்ம புத்தகங்களை வந்து ஆசியா பசிபிக் ரீஜன் இல்லையா, அந்த பகுதி வந்து ஃபேமஸ் ஆக்குறாங்க. ராமச்சந்திர மனாஸ் ராமாயணம் ஓகேவா, ஹிந்தியில வந்து ஒரு முக்கியமான புத்தகம் அது. பஞ்சதந்திர கதைகள் விஷ்ணுகுப்தர், அப்புறம் ரோகனா, மூணுமே முக்கியமான புத்தகங்கள். சார் 4th ஒன்ல வந்து யுஎஸ் சாரி சைனா வந்து இந்தியாவையும் யுஎஸ்ஏயும் மிஞ்சிருச்சுன்னு போட்டிருக்காங்களா ஆமா, சார்? அதான் ரெண்டுமே அதான் சொல்றேன். இந்தியா யுஎஸ்ஏ வந்து மிஞ்சியுள்ளது சீனான்னு போட்டிருக்காங்க. அதான் போட்டிருக்கேன் கீழே. அவங்களுடைய உற்பத்தி வேற, அவங்க கடினமா உழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க தெரியுமா. சீனர் வந்து கடுமையாக உழைக்கிறாங்க தெரியும். கம்யூனிசம் இருக்க தத்துவம் இருக்க நாடுகள் ஓரளவு வந்து சமதரம் இருக்க நாடுகள் ஓரளவு முன்னேறிடு. ஏன்னா கியூபா, ரஷ்யா நல்லா ஃபேமஸாக அது கொஞ்சம் டக்குன்னு டெவலப் ஆவாங்க. இந்த கொள்கை வந்து ரொம்ப இதாக மாறும். போலாமா சார் ப்ளீஸ் 1 நிமிஷம். புதுக்கோட்டையா? புதுக்கோட்டை போயிட்டு இப்பதான் சார் மேலூர் வந்தேன். டெய்லி போயிட்டு வரீங்களா? எஸ் சார். எத்தனை கிலோமீட்டர் சார் அது தெரியல சார், ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் சார் போக. ரைட். திருமணம் போய் தானே போவீங்க? கரெக்ட் சார். உங்களுக்கு தெரியாத ஊரா சார்? கரெக்ட் சார். ஊருக்கு போயிருக்கோம். திருமயம் போனால் இந்த பக்கம் சிவகங்கை போவோம். நீங்கள் சிவகங்கை போய் திருமயம் போய் உள்ள பூந்து புதுக்கோட்டை பூந்துருங்க நீங்கள். மேலூர்ந்து இப்படி போவோம் ரூட்டு, சிவகங்கை போவோம். சிவகங்கை வழியா போனால் நேரம் ராம்நாடு ஜாயின் ஆகிடும், பைபாஸ் ஜாயின் ஆகும். ராஜகம்பி சார் இது சிவகங்கை போகாமே போகும் சார். போகாமலே போதும். பரவாயில்ல. இங்க இருந்து திருப்பத்தூர், திருமயம், அப்புறம் வந்து அந்த புதுக்கோட்டை அப்படி. கரெக்ட் கரெக்ட், அதுவும் போகலாம். எது வரைக்கும் புதுக்கோட்டை? ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமா? ஆமா சார், சண்டே வரையும் சார். அப்புறம் மண்டே வந்து நான் திருப்பூருக்கு வந்துடுவேன் சார். புக்ஸ் எல்லாம் நிறைய அங்க இருக்கு, படிக்கணும், எக்ஸாம் நெருங்கிருச்சு. இன்னொரு முறை சொல்லு, இன்னொரு முறை சொல்லு. சொன்னீங்க புக்கெல்லாம் கொஞ்சம் தான் சார் எடுத்துட்டு வந்தேன், நிறைய அங்க இருக்கு சார் திருப்பூர்ல. எக்ஸாம் வேற நெருங்கிருச்சு இல்ல சார், எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது. லாஸ்டா ஒரு வார்த்தை சொன்னீங்க சார், இன்னும் ஒரு பாயிண்ட் நான் எழுதல சார். திரும்ப சொல்லு. லாஸ்டா ஒரு வார்த்தை சொன்னா திரும்ப திரும்ப சொல்லணும்னு சொன்னேன். கேட்கறதுக்கு காதல் இனிமையா இருக்குல்ல. குரூப் 4 எக்ஸாம் நெருங்கிருச்சு சார். அது சொல்லல, நீ இன்னொன்னு சொன்ன. புக்கெல்லாம் நிறைய இருக்கு சார். அடுத்த வார்த்தை சொல்லணும். செந்தமிழ் நாடெங்கும் போது நிலை இன்பத்தேன் வந்து பாயுது காதலும் பாரதி சொன்னான்னு சொன்னி லாஸ்டா படிக்கும் சார் சொன்ன பத்தி அந்த வார்த்தை என்ன மாதிரியான வார்த்தை தெரியுமா? உனக்கு இருக்கிற பொறுப்புணர்வு இளைய தலைமுறைகளுக்கு இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? நீ கேட்கற பாரு கேள்வி துருவி அதெல்லாம் இவங்க கேட்கணும், புரியுதா? சலுகா கேட்கணும், மனோஜ்குமார் கேட்கணும், ஷானு கேட்கணும், தெரியும். போலாமா சார்? அந்த 4th லாஸ்ட் நம்ம எழுதிருக்கீங்க சார், புரியல சார். இந்தியா சீனாவை, இந்தியா யுஎஸ்ஏவை மிஞ்சி உள்ளது சீனா. சீனா வந்து அதோட அதிகமான ட்ரேட் பண்றாங்க சீனா. நெக்ஸ்ட் போலாம் சார். போலாமா? நீ ஃபாஸ்டா எழுதுங்கப்பா, நிறைய நீ பார்க்க வேண்டியிருக்குது. ஓகேவா? படிமா. 5வது பாயிண்ட். பாலைவனங்கள், அவற்றின் பரந்த தரிசு நிலம் மற்றும் தீவிர தட்பவெட்ப நிலைகள் பல நூற்றாண்டுகளாக. இல்ல பாலைவனங்கள் தெரியுமா இல்லையா? பாலைவனங்களுடைய இது தெரியுங்கள, பகல் ஃபுல்லா வெப்பமா இருக்கும், நைட்டு குளிரும் தெரியுங்களா? ஆமா சார். உங்களுக்கு தெரியுங்களா? இப்ப இந்த டெசர்ட் கிளைமேட் தான் பகல் ஃபுல்லா வெப்பமா இருக்கும், இரவான குளிரும் தெரியுமா? அந்த மாதிரி வந்து பாலைவனங்கள். நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, இரவு குளிரா இருக்கும். ஓகேவா? தார் டெசர்ட் போனப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம், புரியுதா இல்லையா? இந்தியாவில் என்ன டெசர்ட் இருக்குது? தார் டெசர்ட் இருக்குது இந்தியாவில். அந்த டெசர்ட்டை வந்து அந்த பரப்பளவினுடைய அடிப்படையில் போட்டிருக்காங்க. தார் இந்தியா வருது, அதில் தார் வராதே. தார் டெசர்ட் வருதாமா இந்தியாவில்? 10 டெசர்ட்ல இல்ல சார், வரல சார். இந்தியாவில் ராஜஸ்தான்ல தார் டெசர்ட் இருக்குது. அண்டார்டிகா தான் சார் ஃபர்ஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்டார்டிகா தான்.
அண்டார்டிகா தான் குளிர் பாலைவனம். சார் இந்தியாவிலையும் குளிர் பாலைவனம் எங்க இருக்கு சொல்லி பார்க்கலாம் சார். அண்டார்டிகா ரெண்டாவது இதுமா அண்டார்டிகா ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ஆர்டிக் பாலைவனம் சார். ஆர்டிகா ரெண்டுமே வந்து துருவங்களா மாறி போச்சு. துருவ பகுதி தான் பாலைவனங்களை வந்து அதில் வந்து இது வைக்குது, புரியுதா இல்லையா, பிளேஸ் வைக்குது. ஓகேவா, துருவ பாலைவனங்கள் தான் நல்லா இருக்கு. ஸ்டக் ஆகுது சார். லடாக்காங்க சார். என்னப்பா லடாக்காங்க சார். கோல்டஸ்ட் டெசர்ட். கோல்டு டெசர்ட் லடாக் கிடையாது, ஹெச்பியில் இருக்கும். இமாச்சல் பிரதேஷ் இருக்கும் குளிர் பாலைவனம், இமாச்சல் பிரதேஷ். அது ஒரு இது என்ன, அது பயோஸ்பியர். இது குளிர் பாலைவனம். இந்தியாவில் கோல்டு டெசர்ட் குளிர் பாலைவனம் எங்க, இமாச்சல் பிரதேஷ் இருக்குது. இமாச்சல் பிரதேஷ் இருக்குது. ஓகேவா, அது ஒரு பயோஸ்பியர். பிளட் பிரஷர் இல்ல, பயோஸ்பியர். ஓகேவா. அடுத்தது மே 12ஆம் தேதி மும்பையில் உள்ள சஹாரா நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற ஒரு மதிப்புமிக்க விழாவில் புகழ்பெற்ற கல்விசார் மற்றும் சந்திரா அட்மிஷன் கன்சல்டன்ஸ் நிறுவனர் தலைமை நிர்வாக அதிகாரி சந்திரகாந்த் சத்தீஜா 2024ஆம் ஆண்டுக்கான குளோபல் எக்ஸலன்ஸ் விருதுடன் கௌரவப்படுத்தப்பட்டார். சந்திரகாந்த் குளோபல் எக்ஸலன்ட் அவார்டு வாங்குறாங்க. ஒரு கல்வியாளர் சந்திரகாந்த் சத்தீஜான்னு இருக்கு சார் பேரு. சந்திரகாந்த் சத்தீஜான்னு இருக்கு சார். சத்தீஜாவா? ஆமா. குளோபல் எக்ஸலன்ட் அவார்டு வாங்குறாங்க. விருது பெறுகிறார். விருது. அடுத்த பாயிண்ட்டுமா, இந்தியாவில் குறிப்பிடத்தக்க நீர்வழி பாதைகளில் ஒன்றான சம்பல் ஆறு மால்வா பீடபூமி வழியாக சென்று யமுனை ஆற்றின் முக்கிய துணை நதியாக இந்தியாவின் நீர்வழிமா சாம்பல் ஆறு. சாம்பல் பள்ளத்தாக்கத்துல வாழ்ந்தாங்க தெரியுமா? பண்டிட் குயின் ஒரு புக் எழுதுறாங்க தெரியுமா? யாருன்னு? யாருப்பா? யாரு சொல்லுங்க, யார் சொல்லுங்க? ஸ்டக் ஆகுதுமா. நீங்க எல்லாமே உங்களுடைய டிவைஸ் ஆஃப் பண்ணுங்க. யமுனியின் துணையா இருப்பாங்க. யார் வாழ்ந்தாங்க? எங்க உருவாகுதுமா இது? மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ் உருவாகுது. யாருமா அது? சாம்பல் பள்ளத்தாக்குல பண்டிட் குயின் புக் எழுதுறாங்க. யார் அவங்க? சூப்பர். நம்ம தான் சார். சாம்பல் பள்ளத்தாக்கா சம்பல் பள்ளத்தாக்கா சார்? சம்பல் பள்ளத்தாக்கு சாம்பல் பள்ளம் எல்லாம் ஒண்ணுதான். பூலாந்தேவின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க சார். பண்டிட் குயின் ஒரு புக் எழுதுறாங்க. அவங்க யாருன்னு தெரியுமா? அந்த பள்ளத்தாக்குல இல்ல, பூலாந்தேவி கதை. அது நல்ல பூலாந்தேவி தான். நீ அது படிக்கிற பரவாயில்ல. பண்டிட் குயின் ஓ கூட போட்டுக்கலாம். அதுல BOONDOOT போடலாம், TIன்னு போடலாம். பண்டிட் குயின் பூலாந்தேவி. சூப்பரா. நீ அது தெரிஞ்சிருக்க. அவங்க சொன்னாங்க தெரியுமா? நான் சாதாரணமாக இருந்த போது பல பேர் என்னை என்ன பண்ணாங்க, தொந்தரவு செய்தார்கள். நான் புரட்சியாளராக மாறுகின்ற போது என்னை பார்த்து பயந்து ஓடினான்னு சொல்லியிருந்தாங்க. பண்டிட் குயின் பூலாந்தேவி அந்த சாம்பல் நில பள்ளத்தாக்கில் வாழ்ந்தவங்க. பண்டிட் குயின் அவங்க. அந்த சாம்பல் ஆறு மத்திய பிரதேசம். யமுனையின் துணையாறு. கங்கை நதிகளிலே மிகப்பெரிய யமுனை தான். கங்கை நதிகளிலே மிகப்பெரியது யமுனை தான். யமுனையின் துணையாறுகளே மிக பெரியது சாம்பல். யமுனையின் துணையாறு சாம்பல். கங்கை நதிகளிலே வந்து துணையாறுல பெருசு எது? யமுனை தான். சாம்பல் எப்படி எழுதிக்கலாம்? சாம்பல்னு எழுதிக்கோங்க. சாம்பல் தான் அது. சாம்பல் எப்படி எழுதிக்கலாம்? ரெண்டுமே எழுதிக்கலாம். இந்த ஆறு ரொம்ப முக்கியமானதுப்பா. மத்திய பிரதேச வளமாக்குது. அங்கதான் பூலாந்தேவி வாழ்ந்தாங்க. சாம்பல் பள்ளத்தாக்கினுடைய குயினா இருந்தாங்க. அவங்க தான் பண்டிட் குயின் ஒரு புக் எழுதிப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா இல்லையா? ஒரு விஷயம் வந்தா அதை ரிலேட் பண்ணி படிக்கிறோம்னா நம்மளால வந்து ஜெயிக்க முடியாது. இப்ப சாம்பல் பள்ளத்தாக்குனா மத்திய பிரதேசம் முக்கியமான ரிவர். அதே மாதிரி கங்கையினுடைய துணையாறுகள் மிக நீளமான ஆறு யமுனை தான். யமுனையில என்ன நகரம் அமைஞ்சிருக்குது? உலக அதிசயம் அங்கதான் இருக்குது.
ஆக்ரா அமைஞ்சிருக்குது. அப்புறம் அங்கதான் தாஜ்மஹால் இருக்குது. ஏன் டெல்லியே யமுனை தான். டெல்லி மாநகரமே யமுனை ஆற்றங்க அமைஞ்சிருக்குது. ஓகேவா? பார்த்தா ரிலேட் பண்ணி படிங்க. அங்க யார் வாழ்ந்தா? சாம்பல் பள்ளத்தாக்குல வாழ்ந்தது பண்டிட் குயின். மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது புலாந்தேவன் தான் அவங்க. அவங்க கொள்ளைக்காரியா வர்ணிக்கிறாங்க, சில பேர் புரட்சியாளர் வர்ணிக்கிறாங்க. எல்லா பக்கமும் நம்ம பார்க்கணும் அவங்கள. தம்பி எழுதியாச்சாப்பா? நீ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும்பா. கரெக்டாக படிங்கப்பா. ஓகேவா? காலங்கள் நெருங்கி விட்டது. ஓகே, அதாவது பாஸ் பண்ணி காமிங்க. ஓகேவா? ஒரு 2 மாத காலம் உங்களோடு பயணித்திருக்கிறோம். அதற்கு சிறப்பே நீங்கள் பாஸ் பண்ணி காமிக்க தான் சிறப்பாக இருக்கும். அட்டனன்ஸே போர் ஆகிடுது. இன்னும் மழை பெஞ்சிருக்குதா? பிரஷ்லாம் லெஃப்ட் ஆகுது. மழை இடியா? சார் சொல்லுப்பா. அந்த 5th பாயிண்ட்ல சார் குளிர்பாலைவனம்னு போட்டிருக்கிறீங்கல்ல? ஆமா, 2 போட்டிருக்கீங்க. எனக்கு ஒன்றும் புரியல சார், அது மட்டும் சொல்லுங்க. குளிர்பாலைவனம் ஹிமாச்சல் பிரதேச இருக்குது. அது ஒரு உயிர்கோள பாதுகாப்பு மையம், பயோஸ்பியர். அதுதான் பிபின்னு போட்டுக்கோங்க. பயோஸ்பியர் தான் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பயோஸ்பியர்னா உயிர்கோள பாதுகாப்பு மையம். தமிழ்நாட்டில் 3 இருக்குது. மன்னார் வளைகுடா, நீலகிரி, அகஸ்தியர்மலை. அந்த மாதிரி இந்தியா முழுக்க நிறைய பயோஸ்பியர் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று தான் குளிர்பாலைவனம் ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. இந்த மாதிரிலாம் கீழே விரிவாக விளக்கம் கொடுக்கலாம். அதெல்லாம் நீலாம் உன்ன மாதிரி கிளாஸ் நிறைய ஆட்கள் தேவைன்னு நான் நினைப்பேன். சலுகாலாம் வாயை கூட திறக்காது. சார் இவ்வளவு கேக்குறேன் நான். இப்ப நிறைய மார்க் எடுத்தோம்னா என் பையனே என்னை விட்டு வைக்க மாட்டான். அப்படி கிடையாது. நான் சொன்ன பத்தியா, வரலாறு இருவரை பதிவு செய்யும். வெற்றியாளரையும் பதிவு செய்யும், தோல்வியாளரையும் பதிவு செய்யும். வேடிக்கை பார்த்தவனை பதிவு செய்யாது. நீ வரலாற்று இடம்பெற போற. வெற்றி பெற்றாலும் இடம்பெறுவாய், தோல்வி அடைஞ்சாலும் இடம்பெறுவாய். அதை பத்தி கவலைப்படக்கூடாது. ஓகேவா? வரலாறு அது, புரியுதுல்ல? சார் எழுதிட்டேன். நீ எல்லாம் வரேன்னா அவன் கிளாஸ் யோசிச்சுப்பாரு. சல்கா மாதிரி தான் அவன் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான் கிளாஸ். நீ எல்லாம் வந்தப்பதான் கிளாஸ் ஒரு கிளாஸாக இருக்கு. நிறைய டவுட் கேட்கறல, என்ன சார் கேட்கறல. அவன் அப்படியே பிபி எழுதி போயிட்டே இருப்பான். அது ஒரு பயோஸ்பியர்னு அவனுக்கு அப்புறம் தெரியாது. நான் எழுதி கடன்ல ஹெச்பினா ஹிந்துஸ்தான் பெட்ரோல் எழுதுவான் அவன். நீ கேட்ட பிறகுதான் அது ஹிமாச்சல் பிரதேசம் மாநிலமும் அங்கதான் குளிர்பாலைவனம் தெரியும். புரியுதுல்ல? நீயாவது கேட்கறியப்பா, அதான்ப்பா எனக்கு தேவை. சார் இப்ப நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் சொன்னீங்கல்ல 7 பாயிண்ட், இது நேத்து உள்ளதா சார்? 16ஆம் தேதி. நேற்று தான் டெஸ்ட் வச்சுட்டோமா இல்லையா? இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். படிமா. இந்தியாவில் மிகவும் அலங்கரிக்கப்பட்ட கால்பந்து வீரர் சுனில் சேத்ரி சர்வதேச கால்பந்தில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். அவருக்கு நல்லா விளையாடுவோம். அவரு நம்பிக்கை நட்சத்திரம் ஃபிஃபாவுக்கு. இந்தியாவின் கால்பந்து வீரர் யார்? சுனித் சேத்ரி. ஏன் விலகி போறாரு அவரு? நல்ல ஆளாச்சு அவரு. ஏதோ பண்ணிருக்காங்க உங்களுக்கு. நீ டிவைஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுங்கப்பா. உலக கால்பந்து போட்டி விலகலா? சர்வதேச கால்பந்தில் இருந்து சார். அதான் உலகம் தான், சர்வதேசம். உலக கால்பந்து போட்டி விலகிறாரா அவரு? ஏன் விலகிறாருன்னு தெரியலையே, ஆச்சரியமா இருக்குது. உலக கால்பந்து போட்டின்னு விலகிறார் அவர். ஏதாவது ரீசன் போட்டிருக்காங்களா? சார் அந்த மாதிரி எதுவும் போடல சார். உலக கோப்பை தகுதி சுற்று ஆட்டம் தேசிய அணிக்காக அவர் விளையாடும் கடைசி விளையாட்டு சார். இருந்து விலகல். அவர் பேர் என்ன? சுனில் சேத்ரி. முக்கியம். ஓகேவா? அதே மாதிரி ஃபிஃபா தான் உலகத்துக்கான கால்பந்து அமைப்பு. ஓகேவா? உலக கால்பந்து அமைப்பு ஃபிஃபாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. 2வது பாயிண்ட்டுமா, சமையல் எண்ணெய்கள் உலகளவில் சமையல் அறைகளில் இன்றியமையாதவை ஆகும். உணவுகளை சமைப்பதற்கு
சுவையூட்டுவதற்கு, பாதுகாப்பதற்கு முக்கிய பொருட்களாக செயல்படுகிறது. சமையல் எண்ணெய்கள் முக்கியமா எரிபொருள் ஆயில் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எது உலக அளவுல? பாம் ஆயில் தான். பாம் ஆயில் தான் சாப்பிட்டாலே பித்தம் ஏறிக்கும். ரெண்டாவது சன்ஃபிளவரா? சூரியகாந்தியா? சோயாபீன் ஆயில் சார். சோயாபீனா? மூணாவது சன்ஃபிளவரா? நாலாவதுங்க சார் சன்ஃபிளவர். மூணாவது ராப் சீட் எண்ணெய் சார். என்னது? ராப் சீடு. ராம் சீடா? ராப் இப்பு சார். ராப் சீடா? ராப் இதையா? ஆமா சார். ராப் சீடு. நாலாவது சூரியகாந்தி. தம்பிங்களா எழுதும் போது ஸ்டெக் ஆகுதுப்பா. நீங்க எதை பண்ணாலுமே அப்புறம் கிளாஸ் கேட்காதுப்பா. இதெல்லாம் முக்கியமான எண்ணெய்கள் உலக அளவுல. என்னாவது? உலக அளவில் தரவரிசை, பயன்பாட்டு தரவரிசை. இப்படி பயன்படுத்துவது தரவரிசை, பயன்பாட்டின் தரவரிசை. அடுத்ததுமா, சர்வதேச ஒளி தினம் என்பது யுனெஸ்கோவால் நிறுவப்பட்ட வருடாந்திர கொண்டாட்டம் ஆகும். ஒளி முக்கியம். ஒளி இல்லை என்றால் ஒண்ணுமே கிடையாது. ஒளி இருந்தா தான் இது போத்தோசிந்தசிஸ் பச்சையமா ஒளி சேர்க்கை வரும். ஓகேவா? அதான் சர்வதேச ஒளி தினம். லைட் பா, சவுண்டு கிடையாது. ஒளி தினம்னா சவுண்டு கிடையாது, லைட்டு. தம்பிங்களா, அப்பா டிவைஸ் ஆஃப் பண்ணாதான் நீங்க எழுத முடியும். எல்லா டிவைஸும் ஆஃப் பண்ணுங்கப்பா. சர்வதேச ஒளி தினம் யாரு? யுனெஸ்கோ அமைப்பு என்ன பண்ணுது? இதை கொண்டாடுது. ஒளி முக்கியமானது. வாழ்க்கையில ஒளி முக்கியமானது. நம்மில் ஒளிதான் சார் தீம். ஆமா, வாழ்க்கை ஒளி முக்கியமானது. மே 16. எழுதவே முடியல. மே 14 அந்த தினம் அது. அடுத்தது சார் 14 இல்ல சார் 16 சார். தேசிய மாதிரி இவங்க டிவைஸ் ஓபன் பண்ண அப்புறம் எனக்கு ஸ்டக் ஆகுது. எழுதும் போது ஃப்ரீக்வெண்டா வர மாட்டேங்குது. நெட்டு கம்மி ஆகுதுல்ல. பேனா போக மாட்டேங்குது. ஸ்டக் ஆகுது பேனா. அதுலயே ஒரு மாதிரி ஆயிடுது. டிப்ரெஸ் ஆயிடலாம். தேசிய மாதிரி ஆய்வு அலுவலகம் நடத்திய 22வது காலமுறை தொழிலாளர் படை கணக்கெடுப்பு ஜனவரி டு மார்ச் 2024 காலகட்டத்தில் இந்தியாவின் நகர்ப்புறங்களில் 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுகளுக்கிடையே வேலையின்மை விகிதம் 6.7 குறைந்துள்ளது. வேலையின்மை விகிதம் கணக்கெடுப்பு, NSO கணக்கெடுப்பு, வேலையின்மை விகிதம் குறைஞ்சி விகிதம் குறைந்துள்ளது. எல்லா டிவைஸும் ஓப்பன் பண்ணா நம்ம சொல்றது சில ரெக்கார்டிங்கே சிலதெல்லாம் ஸ்ட்ரெக் ஆகுது. தெரியும் பாத்தீங்களா இல்லையா? ஸ்ட்ரெக் ஆகுது தெரியுங்களா? ஏன்னா ஈவினிங் டைம் சர்வரே டவுனா இருக்கும். புரியுதா இல்லையா? இதுல இந்த ஃபைபர் நெட்ல 4 டிவைஸ் ஓப்பனா என்ன ஆகும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாமே பிரிஞ்சு போயிடும். ஆளுக்கு ஒரு டிவைஸ் வச்சுக்கோங்க நம்ம வீட்டுல. புரியுதா? எல்லாமே ஏதோ நேரா ஐநா சபையில போய் நாளைக்கே மீட்டிங் பேசலாம் டிவைஸ் வச்சுருப்பாங்க. புரியுதா? அவன் ஒரு கேம் ஆடுறான் என் பையன் சூப்பரா. அது ஆடின அவ்வளவுதான். நான் பேசுறதே கேட்க மாட்டேங்குது. இது என்ன கேம் பாது? இவனுக்கு தான் தெரியும். அப்துல் ரஹ்மான் தான் தெரியும். என்ன கேம் அது? ஃப்ரீ ஃபயரா இருக்கும் சார். இல்லப்பா, இன்னொரு கேம். பப்ஜியா சார்? பப்ஜி ஃப்ரீ ஃபயர் ஆடுறான். அது ஆடினா அப்படியே சர்வர் டவுன் ஆயிடும். எனக்கு என்னால் எழுதவே முடியாது. நான் எழுதும் போதே கவனிப்பேன். அப்புறம் நான் பேசுறது ஸ்ட்ரெக் ஆயிடுது. புரியுதுல்ல? அந்த வயசுல அவனுடைய வயதுல லீவ் விட்டா நான் சைக்கிள் கடைக்கு போயிருந்தேன் வேலைக்கு. தெரியுமா? 3வது லீவ்லயும் சைக்கிள் கடை தான் எனக்கு. 10வது லீவ்ல ஒரு டாக்டரை கூப்பிட்டாரு. கிளினிக்கை திறந்து வச்சு பத்திரமா பார்த்துக்க சொன்னாரு. அந்த டாக்டர்கிட்ட போயிருந்தேன். அவன் சாலியா இருக்கிறான். பிறந்தா அப்படி பிறக்கணும் அப்துல் ரஹ்மான். நம்மள மாதிரிலாம் பிறந்து விடக்கூடாது. நாமெல்லாம் தியாகிகளாவே மாறிட்டோம் போது. சார் சார்
சொல்லுப்பா. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இதுதான் சார் பலனு. உங்க குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்கல்ல, அதுதான். அது அப்புறம் நல்லா அப்படியே கஷ்டமே இருக்கிறதுப்பா. என்ன பண்றது? நான் சொல்றது டிஃபரன்டேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொகுசு வேற, நல்லா இருக்குது வேற. அவன் சொகுசா இருக்கிறான், நல்லா இருக்கிறான் வேற. சொகுசா இருக்கக்கூடாதுல்ல, உழைக்கணுமா இல்லையா? நமக்கான கடமை பார்க்கணும்ல, உழைக்காம இருந்துடக்கூடாதுல்ல. நமக்கான கடமையை பார்க்கணும்ல, புரியுதுல்ல? உழைக்கணும்ல, சமூகத்துக்கு பயன்படணுமா இல்லையா? அது முக்கியமானது. அது சொல்ல சொகுசா வாழ்ந்துட்டு போயிடக்கூடாதுல்ல, சமூகத்துக்கு பயன்படணும்ல. எழுதியாச்சே, நீ அரை மணி நேரத்துல. NSSO-வா சார்? ஆமா, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். NSO தான் வறுமையும் கணக்கிடும். 2 அமைப்பு இருக்கு இந்தியாவில். நீ அதாவது கேட்ட சூப்பர். 2 அமைப்பு இருக்கு இந்தியாவில் கணக்கெடுப்புக்காகவே. ஒண்ணு வந்து 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் இருக்கு. யாருது? 2ஆம் ஐந்தாண்டு கதாநாயகனார் மகளநோபி CSO அவர் ஆரம்பிச்சது. NSO என்பது சாம்பிள் சர்வே. 2 புள்ளியியல் நிறுவனம் இந்தியாவில் இருக்குது. இது 2மே புள்ளியியல் நிறுவனங்கள், தரவு நிறுவனங்கள், புள்ளியியல் தரவு நிறுவனங்கள். தரவு கொடுப்பாங்க. இந்த 2 நிறுவனம் தரவுகளை வந்து சேகரித்து யாருக்கு கொடுக்கும்? இந்தியாவுக்கு கொடுக்கும். தரவு நிறுவனங்கள். CUS என்பது சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன். NSO என்பது NSSO என்பது நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃப் ஆர்கனைசேஷன், சாம்பிள் சர்வே கொடுப்பாங்க. 2மே புள்ளியியல் தரவு நிறுவனங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஆர்கனைசேஷன். சார் அந்த ரெண்டாவது சொன்னது இன்னொருக்க சொல்லுங்க சார். நேஷனல் சாம்பிள் இல்ல இன்னொன்னு சர்வே ஆர்கனைசேஷன். the tools. இல்ல சார் NSSO இல்ல சார், இன்னொன்னு சொன்னீங்கல்ல. என்ன சொன்னப்பா? 2மே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா ஆர்கனைசேஷன், புள்ளியியல் தரவு நிறுவனங்கள். தரவுனா டேட்டா. 2மே வந்து புள்ளியியல் தரவுகளை அரசுக்கு அப்பப்போ அளிக்கும். அதான் சார் அந்த நிறுவனம் பெயர் சொன்னீங்க, எனக்கு மறந்துட்டேன். NSSO இன்னொன்னு சொன்னீங்கல்ல சார்? CSO சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், மத்திய புள்ளியியல் நிறுவனம். மகளநோபி இருந்தார் பார்த்தியா, அவரை பேஸ் பண்ணி தொடங்கப்பட்டது. இது 2 தான் இந்த தரவுகள் எல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குதா சார்? வேலை வாய்ப்பு தரவுகள் எல்லாத்தையும் கவர்மெண்ட் கொடுக்கும். உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் திரும்ப எனக்கு கிடைக்கணும் துவாசி, புரியுதுல்ல? அப்பதான் நான் நிறைய பேச முடியும். எவ்வளவு பெரிய ட்ரெயினா கூட இருக்கலாம், ஆனா அது பிளாட்ஃபார்ம்ல நின்னாதான் என்ன பண்ண முடியும்? இறங்க முடியும், ஏற முடியும். புரியுதா? ட்ரெயின்ல ஒரு 10,000 கோடி பேரோடு பயணிக்கலாம். ஒரு ட்ரெயின் ரொம்ப பெருசா இருக்கலாம், இங்க இருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு பிளாட்ஃபார்ம் இருந்தா தான் அந்த ட்ரெயின் நின்று மக்கள் ஏற முடியும், இறங்க முடியும். அதே மாதிரி எவ்வளோ பெரிய அறிவாளிகளோ வரலாம் கிளாஸுக்கு, கேள்வி கேட்பதற்கு மனிதரெல்லாம் அந்த அறிவாளிகள். நீ பிளாட்ஃபார்மாக இருக்கிற, இந்த பிளாட்ஃபார்ம் தான் எனக்கு தேவை ஏறி இறங்குறதுக்குன்னா அவ்வளோதான் சார். அப்படி இல்லை சார், ஒவ்வொரு சார் கிட்ட வந்து எதுவுமே கேட்க முடியாது சார். நீங்க அனுமதி கொடுக்க ஆரம்பத்திலே சொல்றேன் பத்தியா, நான் ஆரம்பத்திலே சொல்றேன், எனக்கு தேன் கலந்து பால் கலந்து தெமித்தாத தமிழ் கலந்து வான் கலந்து ஊன் கலந்து ஊட்டின்னு சொல்லுவான். அந்த மாதிரி நீ கேட்கறதா நான் தேன் கலந்தது, புரியுதுல்ல? நான் கேட்கனா சொல்லிடுவேன், அப்பா எனக்கு தெரியாதுப்பா, நான் கேள்வி கேட்காதுன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். இல்லை, கேள்வி கேட்கும் போதுதான் நமக்கு வந்து உற்சாகமே பிறக்குது. இப்போ நீ கேள்வி கேட்கும் போதுதான் நான் வந்து உற்சாகம் அடைகிறேன்ல. அப்புறம் எப்படி எனக்கு உற்சாகம் கிடைக்கும்? சல்கா மாதிரி, ஷானு மாதிரி, குணேஷ்குமார் இருக்கானா, அக்பர் பாஷா ஒன்லி டைப்பிங் தான் இருக்காரு. இந்த மாதிரி நான் என்ன பண்ண முடியும்? வாட் கேன் ஐ டு? புரியுதா? அண்ணா அகாடமின்னு ஒரு இதுல ஒர்க் பண்ணிட்டு, புரியுதா? கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. அங்க என்ன ப்ரொசீஜர்னு கேட்டா, நான் பேசல, அவங்க பேச மாட்டாங்க, அவங்க யாருமே கேள்வி கேட்க முடியாது, டைப் தான் பண்ண. நான் சொன்னேன், இந்த ப்ரொசீஜரே எனக்கு பிடிக்கிறடா, 2 மாசத்துல நான் வெளியே வந்தேன், தெரியுமா? அவ்வளோ பெரிய சம்பளம், ஒரு நாளைக்கு 2 ஹவர் எடுத்தா போதும். நான் சொன்னேன், எனக்கு பையன் பேசணும், நான் பேசணும், பையன் வந்து பயனடையணும், நான் பயனடையணும், வேணாம்ப்பான்னு சொன்னேன். புரியுதுல்ல? கிட்டத்தட்ட ஒரு மந்த்லி 1 lakh லெவல் சம்பளம் கொடுத்து உட்காந்தாங்க. அதுக்கு போனஸ்லாம் கொடுப்பாங்க. அது வீடியோ பார்த்தா வேற மாதிரி இருந்தது. நான் அதுலேருந்து அப்பயே வெளியே வந்தேன். கொரோனா பீரியட்ல நான் சொன்னேன், இது சரிப்பட்டு வராதுப்பான்னு சொன்னேன். பேசுவது தான் கிளாஸ், புரியுதா? ஊமையா இருக்கிறதுக்கா கிளாஸ்? இப்போ நான் ஊமையா இருந்தா புரியுமா உனக்கு? அப்புறம் ஒரு பழமொழி சொல்லுவான், ஊமை கண்ட கனவு போடன்னு சொல்லுவான். என்ன மீனிங் இதுக்கு? என்னம்மா மீனிங்? யாருக்கும் அது சொல்ல முடியாது, யாருக்கும் சொல்ல முடியாது. நாரா மங்கடான்னா நான் எடுத்து வைக்க முடியாது.
இதெல்லாம் தமிழ் சொல்லுது, புரியுதா? நம்ம தான் வந்தால் கேள்வி கேட்கணும். என்ன சார் இது, எப்படி சார் வந்ததுன்னு கேட்டால் தான் சந்தோஷமாக இருக்கும். சிலகா வந்து ஆன்லைனில் இருக்கிறது ஆஃப்லைன் இருக்கான்னு அவனுக்கு நீயாவது எப்பயும் ஆன்லைனில் இருக்கிற, நீ கேள்வி கேட்டால் தான் நீ ஆன்லைன் இருக்கா எனக்கு தெரியும். என்னென்னு தெரிய போதா? தெரியாது. போலாமா? நீங்களாம் பண்ண போறீங்க, என்ன பண்ண போறேன்னு தெரியல. இறைவனத்துக்கு ஒரு வழியை கொடுக்கணும், புரியுதுல்ல? நீயாவது கேள்வி கேட்டு அடைவாக வச்சிருக்கிற, அதுக்கப்புறம் நம்ம நடத்துறது என்ன நடத்துகிறோமோ அது அவனுக்கும் புரியுதா என்னன்னு தெரியல. படிமா ஷானு, படி. உலக பல்கலைக்கழக தரவரிசைக்கான மையம் அதன் 2024 அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதுலயும் நம்ம ரொம்ப கம்மியா இருக்கும், 420 ரேங்க் தான் இருக்கிறோம். அதான் படிச்சு உலக பல்கலைக்கழக தரவரிசையில, ஓகேவா? அதுல வந்து உலக லெவலில் 420 ரேங்க் எது வருது? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டா, IIM அகமதாபாத் வருது, கரெக்டா? அதுல வந்து நான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட், ஆனா உலக லெவலில் வந்து 420 IIM அகமதாபாத். 410 அப்பா, 410 ரேங்க் இருக்குது அகமதாபாத் உலக லெவல்ல. இந்தியாவில் ஃபர்ஸ்ட், உலக அளவில் 410. எவ்வளவு பின்தங்கி இருக்கும் பார்த்தியா நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம். ரெண்டாவது எது வருது? ரெண்டாவதுமா இந்திய அறிவியல் நிறுவனம் சார், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் வருது, பெங்களூர் வருது, புரியுதா இல்லையா? அது முதல்ல நல்லா இடத்துல இருந்து இப்ப இந்த தடவை வந்து பின்னர் 500 சொல்லையா, 501 போதுமா? உலக தரவரிசை 2 நிறுவனங்களுமே உலக அளவுல எவ்வளவு பின்தங்கி இருக்கு பாத்தீங்களா? 410வது இடத்துல இருக்குது IIM அகமதாபாத். அகமதாபாத் இன்னொரு பேர் என்னப்பா? என்ன சொல்லுங்க? இந்தியாவின் மான்செஸ்டர், மும்பையா இருந்தது, என்னவா மாறி இருக்குது அகமதாபாத். அவன் சல்காசன் IAS ஆஃபீஸா வரப்போகுது. ஜூன் 14 சல்கா உனக்கான தேர்வு 16. அடுத்த பாயிண்ட் பா. ஏஜென்சியின் தலைமை செயற்கை நுண்ணறிவு அதிகாரியாக டேவிட் சல்வாக்னிக்கு நாசா ஒரு புதிய பாத்திரத்தை வழங்கியுள்ளது. நாசா வந்து புதிய AI அமைச்சிருக்காங்க. புதிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுக்கு வந்து புதிய ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் பேர் என்னமா? டேவிட் சல்வாக்னிங். செக்காவதுமா நுண்ணறிவு யாருமா? டேவிட் சல்வாக்னி. சல்வாக் நியமனம், பரவாயில்ல. இவர் எப்படி செய்யணும் இனிமே அடுத்து AI தான் ஆளுன்னு சொல்றாங்க. ஆனா அது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு டைம் சொன்னாங்க Y2Kன்னு ஒரு ப்ராப்ளம் உண்டு தெரியுமா? இனிமேல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் அவ்வளோதான் சொன்னானுங்க. 2000 மாறும்போது Y2Kன்னு ஒரு ப்ராப்ளம் வந்தது. 2000 மாறும்போது கம்ப்யூட்டர்ஸ் எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது, கம்ப்யூட்டர்ஸ் இருக்கான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி AI வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமான்னு பார்த்தா தான் தெரியும். நாசாவே வந்து நியமிச்சிருக்கா. நாசா யாரு? அமெரிக்காவுடைய விண்வெளி அமைப்புப்பா, அதோட மந்திராதீங்க, ஓகேவா? USA உடைய விண்வெளி அமைப்பு. நம்ம இந்தியாவுடைய விண்வெளி அமைப்பு எது? இஸ்ரோ. அந்த மாதிரி அது வந்து அமெரிக்காவுடைய விண்வெளி அமைப்பு. அடுத்த பாயிண்ட்மா. மக்காச்சோளம் என்றும் அழைக்கப்படும் சோளம் உலகின் மிக முக்கியமான தானிய பயிர்களில் ஒன்றாகும். மக்காச்சோளம் தானிய பெயர். எங்கம்மா உள்ள போயிட்டான் அவன்? யாருமா ஃபர்ஸ்ட்? அமெரிக்கா சார். உற்பத்தி அமெரிக்கா தான். நாங்கள் எல்லா மாகாணம், டெக்சாஸ், எல்லா மாகாணத்தை அதுதான் ஒரு உற்பத்தியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து US. ரெண்டாவது சைனா சார். ரெண்டாவது சீனா. ரைட். இந்தியா 6வது இடமா? ஆமா சார். இந்தியா வந்து 6வது இடம். எழுதிங்க. மக்காச்சோளத்துல இந்தியாவில் பார்த்தா ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் அதிகமா பண்றாங்க. அது நல்ல ஒரு உணவு தெரியும். மக்காச்சோளம் புரதச்சத்து அதிகமானது, புரதம் அதிகமா இருக்கும். மக்காச்சோளம், சோயாபீன்ஸ்லாம் புரதச்சத்து அதிகமா இருக்கும், புரதம் அதிகமா இருக்கும், அதிக அளவு இருக்கும். சோயாபீன்ஸ்ல பியூர் புரதம் தான். எழுதிக்குவாங்க.
40 நிமிஷம் கடந்துட்டோம் பா. சல்கா சொல்லிட்டு நீ ரிவிஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம் சொல்லுதான்னு சொல்லு. கரெக்டா பாருங்கப்பா, கரெக்டா எழுதுங்கப்பா. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. ஆனா அந்த ரேங்க்ஸ் 410 ரொம்ப ஆச்சரியமானது. 501 ஆச்சரியமானது. ஆள் காணாம போயிட்டான். தம்பி ரிஜா, பையன் படிக்கிறான் அப்துல் ரஹ்மான்? படிக்கிறேன் சார். படிப்பை விட்டு போறான். டெய்லி சோசியல்லாம் சொல்லி கொடு, உனக்கு சொல்லி கொடுக்குதான் சொல்லி கொடு. அவனுக்கு பாடமா இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கான்ஸ்டிடியூஷன். அவனுக்கு லீவ் இல்ல சார், டியூஷன் சார். டியூஷன்ல வந்து இந்த இதுக்காக செஸ்ஸுக்காக இப்ப லீவு கொடுத்துருக்காங்க சார். நான் கேட்டுட்டு வந்திருக்கிறேன் சார். ப்ரெஷர் கொடுக்காத, ஆனா ஜாலியா இருந்துடுறான். ஒரு நாளைக்கு ஒரு பாடமாவது படிச்சு முடிக்க சொல்லு. புரியுதா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். தமிழோ சோசியலோ மேக்ஸ் எல்லாம் சொல்லி கொடு. ஆமா சார். டென்த் என்பது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இப்ப கூட நான் அது ஃபீல் பண்றேன் சார். எந்த இதுக்கு போனாலும், இன்டர்வியூக்கு போனாலும் 10th மார்க் தான் பேஸ் பண்றாங்க. ஒரு சாதாரண போஸ்ட்மேன் வேலைக்கு போனா கூட 10th மார்க் வச்சு தான் எடுக்கிறாங்க. சாதாரண போஸ்ட்மேன் வேலைலாம் சொல்லாதீங்க, அதுவே பெரிய வேலை தான். போஸ்ட் ஆபீஸ்ல வேலை. அது போஸ்ட் ஆபீஸ்ல வந்து ஷார்ட் டெண்டர் சொல்லுவாங்க. அந்த வேலை தானே அது. மார்க் எடுப்பாங்க. கரெக்ட்மா, கரெக்ட். 490 மார்க் தான் எடுப்பாங்க. மார்க் இருந்தா அது எடுப்பாங்க. இல்ல நீங்க வந்து நீங்களே அசால்ட்டா இருக்கீங்களா? எத்தனை பேர் வந்தீங்க, நீங்களே இவர் அசால்ட்டா இருக்கீங்க. எவ்வளவு கிளாஸை கஷ்டப்பட்டு கொண்டு போறோம் தெரியுமா டெய்லி. பா வேற ஏதாவது பாப்பீங்க நீங்க. அந்த மாதிரி ஆகி போச்சு. இப்ப போலாமா? ரிவிஷன் போலாமா? சல்கா பதில் சொல்லட்டும். போலாம் சார். சல்கா பதில் சொன்னா வேற யாராவது சொல்லுங்கப்பா. ரிவிஷன் தான் முக்கியமா. எல்லாத்தையும் கரெக்டா போட்டு இருக்குமா? ஏதாவது விட்டுறாத ஸ்லைடுங்களா. கஷ்டப்பட்டு எழுதுறோம். சொல்லு சல்கா. யாரா ஸ்லைடு போட்டுங்கப்பா. சித்தர்கள் எந்த சமயம்ப்பா? சித்தர்கள் மேக்சிமம் எந்த சமயத்தில் இருக்காங்க? சைவம் சார். சித்தர்கள் சைவம். சைவம்னா யாரு? திருமால் தானே சானோ? சைவம்னா யாரு? சிவன். சிவம் சார். சிவனை வணங்கக்கூடியவர்கள். ஓகேவா? வைணவனா என்ன? வைணவர்னா யாரு? வைணவம்னா என்ன? பெருமாள். திருமாலை தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? ரெண்டாவது ஷரத்து 280 என்ன சொல்கா? ஆர்டிகல் 280 நிதி ஆணையம். பினான்ஸ். இப்ப எத்தனை பினான்ஸ் கமிஷன் இருக்குது கரண்ட்லி? யார் தலைவர்? அரவிந்த் பனகரியா. சூப்பர். இப்ப கரண்ட்ல 16th பினான்ஸ் கமிஷன். கரண்ட்லி 16வது நிதி ஆணையம். தலைவர் வந்து அரவிந்த் பனகரியா. தலைவர் வந்து அரவிந்த். எதிர் முதலாவது அவர் வந்து முக்கியமான பதவி வகிச்சாரு. அரவிந்த் பனகரியா முதல்ல எந்த பதவியில் இருந்தாரு? ஒரு முக்கியமான பதவியில் இருந்தார் இவர் அரவிந்த் பனகரியா. இதுக்கு முன்னாடி நிதி ஆயோக் நிதி ஆயோக் வைஸ் சேர்மன். சேர்மன் யாரு? பிரைம் மினிஸ்டர் சார். வெரி குட். துணைத் தலைவர். நிதி ஆயோக் சேர்மன். நிதி ஆயோக் என்பது திட்ட ஆணையத்துடைய மாதிரி வடிவம். அப்ப அதுக்கு தலைவர் யாருப்பா? பிஎம் தான் அதன் தலைவரா இருப்பாரு. அதனுடைய நிதி ஆயோக்குடைய தலைவர். பிரசிடென்ட் வந்து யாரு? சேர்பர்சன்.
சேர்பர்சன் எப்பயும் பிரைம் மினிஸ்டர் தான். சார் அது அவர் ஃபர்ஸ்ட் இருந்தாரா சார்? எக்ஸ் தலைவர், துணைத் தலைவரா ஃபர்ஸ்ட் இருந்தார். நிதி ஆயோக்கு துணைத் தலைவரா இருந்ததா இப்ப நிதி ஆணையத்துக்கு வந்திருக்கிறாரு. 16வது நிதி ஆணையத்தின் தலைவரா இருக்காரு. நிதி ஆயோக்கின் தலைவர் எப்பயுமே யாரு? பிஎம் தான். பிளானிங் கமிஷன் மாதிரி தான் அது. எந்த வருஷம் வந்து தெரியுமா நிதி ஆயோக்கு? 1/2015 நிதி ஆயோக்கா மாறினுச்சு. இதோடைய பழைய பேர் என்ன? திட்ட ஆணையம். இதையே இவ்வளவு எழுதிட்டாச்சா? இந்த மாதிரி நீங்க படிக்கணும், புரியுதா? இப்ப இதை வச்சு நான் கிளாஸ் முடிச்சிருவேன். அந்த அளவுக்கு நீங்க படிக்கணும். ரைட். 3வது பாயிண்ட் ஆர்டிகல் 352 என்ன? ஷரத்து 352 நேஷனல் எமர்ஜென்சி சார். 352 தேசிய அவசர நிலை. நேஷனல் எமர்ஜென்சி. மிசானா என்ன? யார் கொண்டு வந்தா? மிசாவை யார் கொண்டு வந்தாங்க? மெயின்டெனல் செக்யூரிட்டி ஆக்ட், இந்திரா காந்தி. அது உள்நாட்டு அவசர நிலையா மாறிச்சு. இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க. உள்நாட்டு அவசர நிலையா மாறி போச்சு. ஷரத்து 360 என்ன? 360 என்ன? நிதி அவசர நிலை. எத்தனை முறை வந்து இது வரைக்கும் வந்ததில்லை சார். வந்ததில்லை. எவர் அண்ட் நெவர். அன்னைக்கே சொன்னேன், எவர் நெவர். நிதி நெருக்கடி, நிதி அவசர நிலை அல்லது நிதி நெருக்கடி இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஓகேவா? அறிவிக்கப்படவில்லை. கொரோனால கூட யூஸ் பண்ணலாம் சார். அப்ப அவங்க லாஸ் ஆயிடும்ல. யூஸ் பண்ண யாருக்கு இல்லை? அது கவர்மெண்ட் லாஸ் ஆயிடும். மக்களுடைய வரிப்பானா அதை ஏன்னா நம்ம லாஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அறிவிச்சிருந்தா பெரிய பாதிப்பு வந்திருக்கும் அவங்களுக்கு. யாருக்கு? அறிவிச்சவங்க பெரிய பாதிக்கப்படுவாங்க. யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. பிரசிடென்ட் சேலரி, வைஸ் பிரசிடென்ட் எல்லாமே எல்லாருடைய சேலரியும் வந்து என்ன ஆகும்? கம்மியாகும். அப்போ அதை வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு இது கிடையாது நினைப்பாங்க. எப்பயுமே வரத்துக்கு வாய்ப்பு கம்மி தான் அது. ஓகேவா? கான்ஸ்டியூஷன் நிறைய கொஸ்டின் கேட்டோம். திட்ட ஆணையமே நிறைய பார்த்துட்டு நீங்க பரவாயில்ல. அரவிந்த் பனகாரியா வந்தாரு. அதுக்கப்புறம் திட்ட ஆணையம் நிதி இயக்கம் மாறி போச்சு. இந்த நிதி இயக்கு 2015 நிதி இயக்கம் மாறுது. ஓகேவா? அதனுடைய மாற்று வடிவம் என்னவா இருக்குது? பழைய வடிவம் பிளானிங் கமிஷன். ஓகேவா? தலைவர் வந்து எப்பயுமே பிரைம் மினிஸ்டர் தான். அதுல துணைத் தலைவராக இருந்தவர் தான் அரவிந்த் பனகாரியா. ஓகேவா? அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். கொஸ்டின்ஸ் போலாமா? போலாம் சார். வீடியோ ஒரு நீண்ட நெடிதா போதுச்சானோ? எப்பா எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. எப்பா பரவாயில்ல. அதெல்லாம் ஒரு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பயன்பாடா இருக்கும்னு நினைக்கிறேன். போலாமா? இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தாங்கப்பா உள்நாட்டு பாதுகாப்பிற்காக தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. கொஸ்டின்ஸ் போலாம். சூப்பர் கொஸ்டின் எடுத்தவங்க. இவனா வந்துருச்சா? எஸ் சார். டிஆ சார் ஆப்ஷன். இல்ல மகமுறை நோக்கி முகமாந்து ஆன விருப்பின் தானி நூற்றி சொல்றாங்க. டி எப்படி? டி தான் விருந்தோம்பல் தான் ஆப்ஷன்.
இப்ப விருந்தாள் இதுக்கு சமமா சொல்றது சங்க இலக்கியம் தெரியுமா? ஒரு பூவுக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. ஒரு மலருக்கு என்ன மலர் இது? என்ன மலர் அது? மோப்ப குலையும் அனிச்சம். அனிச்ச மலர். சூப்பர்யா, நீ எல்லாம் அப்பா நீ அனிச்ச மலர். அனிச்ச மலர் என்ன ஆகும்? மோந்தாலே முகந்து விடும். விருந்தினர் வந்து அனிச்ச மலருக்கு சமமானவங்க. மோந்தால் முகந்திடும் அனிச்ச மலர். அப்ப அவங்க வந்து என்ன பண்ணணும்? வாடாம அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பணும். ஓகேவா? விருந்தினர். மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான். சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை. சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யாரு? யாருப்பா? தந்தை பெரியார்மா. என்னம்மா நீங்க? மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை. சுயமரியாதை பெரியார் இல்லையா? சுயமரியாதை வார்த்தையை அவங்களே கொடுத்துருக்காங்க. இல்ல சார், மைக் ஆன் பண்ணாமலே நான் சொல்லிட்டு இருந்தேன் சார். சுயமரியாதைனால தந்தை பெரியார். சுயமரியாதை தந்தை பெரியார் தான் முடிஞ்சு போச்சு. ஏன் அது யோசிக்கிறீங்க? சார் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நான் சொல்லிட்டேன் சார், உங்களுக்கு தான் சார் லேட் ஆகுது. சுயமரியாதை இயக்கத்தை 1925 தொடங்கினவர் தான். கரெக்டா? அந்த ஆண்டும் கேட்பாங்க. சுயமரியாதை இயக்கம் 1925 தொடங்கி வரவர். எழுதிக்குமார். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் 1925 தொடங்கி வரவர். அனிச்ச மலர்னா என்ன? மோந்தாலே முகந்து விடும். அது போலதான் விருந்தினர்கள். புரிதல் இல்லையா? மகமுறை நோக்கி சொன்னான். முகமணந்து அவனை கூப்பிட்டு என்ன பண்ணான்? விருந்தோம்பணும். விருந்தாளி எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி குடும்ப விளக்கு சொன்னோம். புரிதல் இல்லையா? குடும்ப விளக்குல பாரதிதாசன் விருந்தோம்பலை பத்தி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி திருவள்ளுவர் விருந்தோம்பலை பற்றி எடுத்துரைக்கிறாரு. சங்க இலக்கியமே விருந்தோம்பலுக்கு தான். நச்சும் உண்பர் நனி நாகரிகன்னு சொன்னான். நச்சை கொடுத்தா கூட உண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நட்பும் விருந்தோம்பலும் முக்கியத்துவம் வாய்ந்தது சங்க இலக்கியங்கள்ல. அதுக்கப்புறம் எல்லா இலக்கியங்களும் என்ன பண்ணுது? உங்களுக்கு விருந்தோம்பலையும் நட்பையும் மேம்படுத்துது. எழுதுங்கப்பா, கரெக்டா எழுதுங்க. ஸ்லைடை கரெக்டா போடுங்கப்பா. ஏன்னா அதை மொத்தம் ஷேர் பண்ணணும். எழுதியாச்சு சார். அடுத்தது போலாமா சார்? 1 மினிட். யூனிட் 8 and 9 மேக்ஸ் அந்த தமிழ். இட் இஸ் ஃபார் சக்சஸ் ஃபார்முலா. அவ்வளோதான். வெற்றிக்கான வழிமுறைகள், வெற்றிக்கான சூத்திரம், வெற்றிக்கான மூல வாய்ப்பாடு. இது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தமிழ் அது கரெக்டாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் மேக்ஸ் 25 கொஸ்டின். அதுக்கப்புறம் யூனிட் 8 and 9 இதே மேஜர் பார்ட் கிட்ட 160-165 கொஸ்டின் கவர் ஆகும். இது ஸ்ட்ராங்காக இருந்தாலே நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம அதற்கான ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கின்றோம். போலாம் சார். வெரி குட். தினசரி நாளிதழ். குடியரசின் ஆசிரியர் யாரு? குடியரசு, விடுதலை, பெரியார். பெரியார். குடியரசு, விடுதலை எல்லாமே பெரியார் தான். தந்தை பெரியார். குடியரசு, விடுதலை, புரட்சி, ரிவோல்ட், புரட்சி எல்லாமே. புரட்சி, விடுதலை இது எல்லாமே யாருது? பெரியார் தான். தந்தை பெரியார். அப்புறம் 1929 அன்னைக்கு தான் சொன்ன ஒரு கிளாஸ்ல 89ல் சொத்துரிமை யாருக்கு? பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் முக்கிய விடயம் தொடர்பான தீர்மானத்தை இயற்றினார். 60 ஆண்டுகளுக்கு பிறகு 89ல் அதன் சட்டமாக கருணாநிதி கொண்டு வந்தார். கலைஞர் கொண்டு வந்தார்ப்பா. பெண்களுக்கு சொத்துரிமையை கலைஞர் கொண்டு வந்தார். அப்போ 2000ல் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது.
அது என்னன்னு கேட்குறாங்க. குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை. அது பி ஆப்ஷன். ஆமாம், பி ஆப்ஷன். குடும்பம் இருந்தால் அதை பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும். 29 89 நான் வச்சு 29 பெரியார், 89 கலைஞர். அதை நான் வச்சுக்கணும். ஓகேவா? 1989 கலைஞர் கொண்டு வந்தார். 29ல் அப்பவே பெரியார் கொண்டு வந்துட்டார். கரெக்டாக எழுதிக்குவாங்க. குடியரசு, புரட்சி, விடுதலை போன்ற நாடுகளினுடைய ஸ்தாபகர் யார்? ஆசிரியர் யார்? தந்தை பெரியார். அதில் ஒர்க் பண்ணவர் தான் அண்ணா. இந்த பத்திரிகைகளை ஒர்க் பண்ணி ஃபேமஸ் ஆனவர் தான் அண்ணா. பெரியார் கூடவே இருந்து அந்த பத்திரிகைகளை மேம்படுத்தியவர் அண்ணா. கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. 29ல் பெரியார் செங்கல்பட்டு மாநாட்டில் தீர்மானமாக கொண்டு வந்ததை 1989 கலைஞர் சட்டமாக்கினார். அதே மாதிரி திருமணங்களை சட்டமாக்கிய, சுயமரியாதை திருமணங்களை சட்டமாக்கியவர் அறிஞர் அண்ணா. ஓகேவா? முதல் சட்டமே அதுதான். ஒரு பதவியேற்ற 1967ஆம் ஆண்டு முதல் சட்டமாக சுயமரியாதை திருமணங்களை என்ன பண்ணாரு? அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாக மாற்றினார். அதுவும் பெரியாருடைய கொள்கை தான். இதுவும் பெரியாருடைய கொள்கை தான். கரெக்டாக எழுதிக்குவாங்கப்பா. குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை, இதெல்லாமே கேட்டிருக்காங்க. புரியுதா இல்லையா? இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. கலைஞரை பற்றி படித்தா அதெல்லாமே படிப்பீங்க. அண்ணாவை பற்றி படித்தா படிப்பீங்க. பெரியாரை பற்றி படித்தா ஃபுல்லாக படிச்சுக்குவீங்க. அப்போ நீங்கள் அவங்க சொன்ன சிலபஸை கவர் பண்ணணும். இன்னைக்கு காகித மில்லத்தை பற்றி இருக்குது. காகித மில்லத்தில் முக்கியமான சிலபஸ் தமிழ் நமக்கு. போகலாமா? காகித மில்லத்தை பற்றி பார்க்கலாமா? கரெக்டா படிங்கப்பா. போலாமா? காகித மில்லத்தை பத்தி பார்ப்போம். ஓகேவா? ரொம்ப முக்கியமாக அதை பத்தி பார்ப்போம். நடத்துவதே அவர்களை சார்ந்த அமைப்பினருக்கு நன்றி சொல்லுவோம். அவரை பற்றியும் தெரிந்து கொள்வோம். காகித மில்லத் பார்த்தீங்களா? இது கொஞ்சம் பெருசாகலாமா? போதுமா? தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? பிறப்பு ஜூன் 5 1983ஆம் ஆண்டு பிறந்துக்கிறார். அவர் ஓகேவா? 83ஆம் ஆண்டு பிறக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை, தமிழ்நாட்டில் திருநெல்வேலி பேட்டை. இறப்பு மே 4 1972, சென்னை. 75 வயசுல காலமானார். அரசியல் கட்சி இந்திய முஸ்லீம் லீக். வாழ்க்கை துணைவர்கள் சமால், கமிதாபி 2 பேர் இருக்காங்க. பிள்ளைகள் சமால் முகமது, மியான் கான். ஜமால் முகமது, மியான் கான். சமால் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜமால்னு கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகேவா? ஜமால்னு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஜமால் முகமது, மியான் கான். கண்ணியத்துக்குரிய காகித மில்லத் என்று போற்றப்படும் முகமது இஸ்மாயில் ஜூன் 5 1896, ஏப்ரல் 4 1972. ஓகேவா? இந்திய பெரும் முஸ்லீம் தலைவர் ஒருவர். காகித மில்லத் என்ற உருது சொல்லுக்கு வழிகாட்டும் தலைவர் 2 பேர். மில்லத்னா நான் தலைவர், காகிதேனா வழிகாட்டுதல். ஓகேவா? காகிதம் வழிகாட்டுதல் பெயரு. அது எப்போ அவர் பிறந்தான்னு கரெக்டாக பாரு. 2 போட்டிருக்காங்க. 96, 83, 93 எப்போ பிறந்தார் அவர்? நெட்டில் பாருங்கப்பா. நான் 2 இது போட்டிருக்காங்க. 96 தாங்க சார்.
96 தானா? ரைட். அப்போ இங்கேயும் 96 மாற்றிக்கோங்க. 1896. நீ தப்பாக போட்டிருக்காங்களா? சிறப்பு. காயிதேனா வழிகாடு, மில்லத்துனா தலைவர்ப்பா. இப்போ நமக்கு ஒருத்தர் மில்லத் இருப்பாரு, இந்த நடத்தக்கூடிய மில்லத்துனா தலைவர்னு பேரு. மில்லத்னா தலைவர், சமுதாய வழிகாட்டின்னு அர்த்தம் சார். சமுதாய தலைவர், சமுதாய வழிகாட்டி. சமுதாய தலைவர், வழிகாட்டி, சமுதாய தலைவர். காயிதே மில்லத். இஸ்மாயில், அவர் உண்மையான பேர் என்ன? இஸ்மாயில் சாஹிப் அவர் பேர். பேட்டையில பிறந்தார்ப்பா அவரு. அவருடைய ஒரு மனைவியுடைய அண்ணனோ தம்பியோ தான் வந்து ஆடுதுறை இருக்காங்க. அவர் பேரும் ஜமால் தான். ஓகேவா? அவர் ஆடிட்டராக இருந்தார். அவங்களுடைய தங்கையையோ அக்காவை தான் அவர் திருமணம் செய்திருந்தார். யார்? காயிதே மில்லத். இப்போ கூட அவங்க ஒரு பெரிய ஸ்கூல் நடத்துகிறாங்க. அங்கே ரைஸ் சிட்டின்னு ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க. அதே மாதிரி வந்து நியூ காலேஜ் வந்து அமைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தார். பல்வேறு இடங்களில் கொண்டு போய் என்ன பண்ணார்? பணங்களை திரட்டி அந்த நியூ காலேஜ் அமைச்சவர். இவர் புதுக்கல்லூரி அமைவதற்கு ஒரு மாபெரும் பணி செய்தவர். யார்? காயிதே மில்லத். புதுக்கல்லூரி அமைவதற்கு. அதே மாதிரி தமிழ் ஆட்சி முறையாவதற்கு நிறைய பண்ணார் அவர். சார் சொல்லுப்பா. இந்தியால உள்ள கனிம வளங்களை பத்தி ஃபர்ஸ்ட் நாடாளுமன்றத்துல அவர் தான் பேசினாரு. நிறைய பேசிக்க நாடாளுமன்றத்துல. அதே மாதிரி 1967 வந்து மெகா கூட்டணி அமைஞ்சது தெரியுமா இல்லையா? அண்ணா, மாப்போ சிவஞானம், சிவந்தி ஆதித்தனார், ராஜாதி, முஸ்லீம் லீக்லாம் போட்டி போட்டாங்க. அதுக்கு அவர் காரணமா இருந்தார். டிஎம்கே பிளஸ் அலைன்ஸும் காரணமா இருந்தார். அதனாலதான் அப்ப ஜெயிச்சாங்க. யாரு? காங்கிரஸ் எடுத்து ஜெயிக்க முடியாது. சென்னையில இவர் பேர்ல ஒரு காலேஜ் இருக்கு சார். அது வந்து மேடவாக்கம், அவருடைய பேரன் தான் நிர்வகிக்கிறாரு. அது கலைஞரால் உருவாக்கப்பட்டது. அதை பத்தி பேசக்கூடாது. மியான் கான் அவர் பேரு. செமினாருக்கெல்லாம் போயிருக்கு, அவரே நல்லாவே தெரியும். அது வேணாம், அது கான்ட்ரவர்சி டாபிக். அது அவர் மேடவாக்கத்தில் இருக்குது. அதில் அவர் தான் அதனுடைய அதை வந்து கொடுத்தது கலைஞர். மியான் கானுக்காக கொடுத்தாங்க. அது கலைஞர் கொடுத்தாரு. அவர் பேரு மியான் கான் தான். சார் இப்போ ஒரு சிஸ்டர் பேசுனாங்களா, அவங்க சென்னை சொன்னாங்களா டெல்லி சொன்னாங்களான்னு கேளுங்க சார். சென்னையில மேடவாக்கத்துல காயிதே மில்லத் கல்லூரி இருக்குது. அது காயிதே மில்லத்துடைய பேரன் தான் வந்து அதை வந்து பார்த்துக்கிறாரு. நல்லா சில விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு என்ன கான்ட்ரவர்சின்னு தெரியும். அது தேவையில்லாத இது பேசக்கூடாது. ஓகே, அதுக்காக நோட் செய்தி தெரியும் சார். தெரியுமா? அதனால அரசியல் அது பேச தேவை. நோட் செய்திக்கணும். ஓகே. புதுக்கல்லூரி அவரால் உருவாக்க. அதனால அதை நான் பேசல. இறப்பு மே 4 போட்டிருக்கு, இங்க ஏப்ரல் 4 போட்டிருக்கு. எது சார் கரெக்ட்? இது அதான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. இது கடைசியா இறப்பு சார். எதுமா? டெத் சார். அவரோட டெத் வந்து ஏப்ரல் 4ங்கறாங்க. நீங்க மே 4 போட்டிருக்கீங்க. அவங்க தப்பு இல்ல சார், மேல மே 4 போட்டிருக்கு, கீழே ஏப்ரல் 4 போட்டிருக்கு. எது சார் கரெக்ட்? இது ஏப்ரல். இது கரெக்ட். நீங்க தான் நெட்ல பார்க்கணும். சார் ஏப்ரல் 5 1972. ஏப்ரல் 5 சார். அவ இறந்தது ஏப்ரல் 5வா? 10th புக்ல கரெக்ட்டா இருக்கு. 1972. அது பாத்துக்கோ. நோட்ஸ் அது கரெக்ட்டா பாத்துக்கோ. தப்பா கூட எடுத்துக்கலாம். அது கரெக்ட்டா பாத்துக்கோ. ஏப்ரல் 5வா? எஸ் சார். ஏப்ரல் 5வா? ஏன் நோட்ஸ் தப்பா எடுத்துருக்காங்க? சார் இன்னும் இருக்கா? அவ்வளவுதானா சார்? அவ்வளவுதான்மா. நிறைய ஸ்லைட் இருக்குது. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா இன்னைக்கு டைம் அதிகம் சரியாயிடுச்சு. நீ கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பு சரியாயி போச்சு. தவறு கிடையாது. ஓகே சார். சார் நான் எழுதிக்கிறேன் சார். அம்மா நீ தாராளமா பொறுமையா எழுதுப்பான்னு அவசரப்படலப்பா. ஏன்பா நீ வேற? நான் எழுதிட்டேன் சார். லெஃப்ட் ஆவா சார்? நீ போனா லெஃப்ட் ஆகலாமா? நீ பொறுமையா எழுதி லெஃப்ட் ஆகலாமா?